நான் ஜனநாயக மக்கள் ராஜ்யத்தின் நிறுவன தலைவர், தமிழக நாயுடு பேரவையின் மாநில தலைவர். இன்று தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40% மேல் தெலுங்கானா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நாயுடு நாயக்கர் எடுத்துக்கொண்டால் 12% மேல் நாயுடு நாயக்கர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி தெலுங்கானா மக்களுக்கு என்று உள்ளது. அதற்காக நாங்கள் தனி தமிழ்நாடு இல்ல தெலுங்கர்கள் ஆட்சி இதையெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. எங்களுடைய உரிமைகள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் அனுபவித்து வந்த உரிமைகள் எல்லாம் பறிபோய்விட்டது. இன்று கல்வியிலும் சரி, அரசாங்க வேலை வாய்ப்பிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழில்களிலும் சரி நாங்கள் மிகவும் பின்தங்கி கொண்டிருக்கிறோம். இதனை மீட்டெடுக்கவே நாங்கள் தெலுங்கை சார்ந்த ஜனநாயக மக்கள் ராஜ்யம் என்ற கட்சி அரசியலமைப்பை ஆரம்பித்து உள்ளோம். இது முழுக்க முழுக்க தெலுங்கர்களின் பாதுகாப்பிற்காக தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்களது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 35 மாவட்டங்களில் இருந்து கொண்டுள்ளார்கள். எங்களுடைய அமைப்பும் சரி 32 மாவட்டங்களுக்கு மேல் என்று அமைத்து விட்டோம். அடுத்து வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலை விட்டு அடுத்து 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக மக்கள் ராஜ்யத்தின் சார்பாக தனி வேட்பாளர்களையோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணியோ அமைக்கவிருக்கின்றோம். அதுபோல இன்று நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் ஆதரவு அளிப்பது என ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.